ஒடுக்கப்படுறவன் வாய் திறக்கக்கூடாது. ஒடுக்கப்படுறவன் வாய் திறக்கக்கூடாது. எனக்கு அடிமையா இருந்த ஒருவன் அடிமையா தான் இருக்கணும். இன்னைக்கு வெற்றிமாறன்லாம் பண்றதெல்லாம் தவறுன்னு இவங்க பார்வையில வருதுன்னா, நீ எடுத்த தேவர் மகன் படத்துல உனக்கு ஒருத்தன் கொடை பிடிக்கிறான்ல, சின்ன ஒன்று படத்துல ஒருத்தன் கொடை பிடிக்கிறான்ல, அவன் துண்டு எங்க வச்சிருக்கான்? இப்ப எந்த படம், அசுரன் ஒரு படம், அந்த படத்தை எடுத்துக்கிடுங்க, எந்த படம் வேணாலும் எடுத்துக்கிடுங்க. அங்க அவன் என்ன காமிக்கிறான்? தப்பு நடந்துருச்சுன்னா அவன் திருப்பி அடின்னு சொல்ற விஷயங்கள் கிடையாது, ரியாக்ட் பண்ணுன்னு சொல்றான். அவன் பேசுறான், அவன் உரிமையை பேசுறான். உரிமையை பேசுறதே உனக்கு வலிக்குதுன்னா, ஒரு காலத்தில் தெளிவு பிறக்குது இளைஞர்கள் மத்தியில. டேய், உயர்ந்தவனா இருந்தாலும் தாழ்ந்தவனா இருந்தாலும் நம்ம சமமா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கிறாங்க. மேல இருந்து ஒடுக்குறான்னா நீ வாய்ஸ் அவுட் பண்ணுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வலிக்குது. சீமான் கூட என்ன கேட்கிறாரு? வாங்க மாடு மேய்ப்போம். மாடு மேய்க்கணும்டா. டேய், டீ கடை போட்டு நாயர் டீ கடை போடுறான்டா, நீ டீ கடை போடுங்கிறான். நான் என்ன சொல்றேன்? உன் பிள்ளை எங்க படிக்கிறான்? 3000 ரூபாய்க்கு விற்கிதுன்ற. அப்ப உன் பிள்ளை என்ன பண்ணப்பா? உன் பிள்ளை எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற? எவன்லாம் உன்னை படிக்க வேணாம்னு சொல்றானோ அவனை எல்லாமே நம்ம இங்க வந்து சந்தேகப்படும். அவர்களை சந்தேக கண்ணோடு பார்ப்பது மட்டுமல்ல, கல்வி வேணான்னு சொல்ற எல்லாருமே இந்த சமூகத்திற்கான விரோதிகளாக பார்க்கணும். ராஜாஜி என்ன கருத்து சொல்றாருன்னா, தேசப்பிதா என்று அழைக்கக்கூடிய காந்தியே தீண்டாமை ஒழியணும்னு சொன்னாரே தவிர சாதி ஒழியணும்னு சொல்லல. இப்போ அந்த ஹோட்டல் பேர் வச்சிருக்காருல்ல, அந்த ஜாதியை தவிர வேற எவனும் அங்க போய் சாப்பிடாம இரு, ஆட்டோமேட்டிக்கா மாத்திருவாங்க. வருமானம் இல்லாம எப்படியா? தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரைத்துறையில் வந்துட்டு ஜாதி வேறுபாடு பிரச்சனைகள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்களை இழிவாக காட்சிப்படுத்தக்கூடிய இயக்குனர்கள் இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் குறிப்பிட்டு அதை வந்துட்டு ஜாதிய வன்மத்தை காமெடின்ற பேர்லேயே வந்துட்டு இது பண்ணி அதை மக்கள்கிட்டே விற்று வியாபாரம் பார்த்து ஜெயித்தவர்கள் தான் இன்றைக்கி வந்து குறிப்பாக முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய இயக்குனர்களை தொடர்ந்து இவர்கள் ஓரங்கட்டுறாங்க. முற்போக்கு அரசு மன்ற ஊடகவியலாளர் கூட எல்லாத்தையுமே ஓரங்கட்டுற வேலை நடக்குது இல்லைங்களா? தொடர், இது வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது. இந்த இயக்குனர்கள் விமர்சனத்தை முதல்ல பேசிடுவோம், இவங்க விமர்சிக்கிற விஷயத்த பேசிடுவோம். தொடர், வெற்றிமாறன் போன்ற இயக்குனர்கள் மீது இன்னைக்கு வந்து ஏன் இவங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னா, இந்த சமூகத்தினுடைய உளவியலே என்ன அப்படின்னா, ஒடுக்கப்படுறவன் வாய் திறக்கக்கூடாது. ஒடுக்கப்படுறவன் வாய் திறக்கக்கூடாது. எனக்கு அடிமையா இருந்த ஒருவன் அடிமையாக தான் இருக்கணும். அந்த நிலையிலிருந்து நீ விடுபடுகிற பொழுது, பேச ஆரம்பிக்கிற பொழுது, யாருக்கெல்லாம் இந்த முதலாளியத்துவம், சர்வாதிகாரம், இந்த ஒரு சனாதன சிந்தனையின் கீழே நான் உயர்ந்தவன்ற ஒரு எண்ணம் சிந்தனைகள் இருக்கோ, அவன்லாம் அவன் மேலே வெறுப்பை விதைப்பான். நான் கேட்குறேன், இப்போ பேசிக்கிட்டு இருக்கார ஒரு இயக்குனர், இந்த வெற்றிமாறன், அவர் பேர் என்ன? பேரரசு பிரவீன் காந்தி. இந்த இயக்குனர்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த இயக்குனர்லாம் உதாரணமாக ஒரு சில படங்களை காமிக்கிறாங்க. சின்ன கவுண்டராக இருக்கட்டும், இல்லை தேவர் மகன் ஆகட்டும், என்னென்ன இருக்கும். என்னுடைய பார்வை என்னன்னு நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு வெற்றிமாறன்லாம் பண்றதெல்லாம் தவறுன்னு இவங்க பார்வையில வருதுன்னா, நீ எடுத்த தேவர் மகன் படத்துல உனக்கு ஒருத்தன் கொடை பிடிக்கிறான்ல, சின்ன ஒன்று படத்துல ஒருத்தன் கொடை பிடிக்கிறான்ல, அவன் துண்டு எங்க வச்சிருக்கான்? அவன் துண்டு எங்க வச்சிருக்கான்? நீ கொடை பிடிக்கும் போது உனக்கு ஏன் அவன் கொடை பிடிக்கணும்? தொடர், இதை விமர்சனம் பண்ணணும்னா எப்படி வேண்டுமானாலும் விமர்சனம் பண்ணலாம். ஆனா நம்ம இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்தெந்த திரைப்பட காட்சிகளில் ஒரு மனிதர்களுக்குள்ள ஒரு மனிதன் வேறுபாடு இருக்கு நீ காமிக்கிறியோ, அது எல்லாமே இங்க தவறு. ஆனா இவர்கள் வந்ததுக்கு அப்புறம் படங்கள்ல வந்து ஜாதி வன்மம் அதிகம். அதான் சொல்ல வரேன். இது ஜாதி முன்னாடி படங்கள் எந்த படங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து தாக்கப்பட்டு படங்கள் எடுக்கப்படலன்னு சொல்றாங்க. நிறைய படங்கள் இருக்கு தோழர். ஒரு படத்துல விஜயகுமார் வந்து அதுக்காகவே இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து உட்கார்ந்துகிட்டு ஒரு பெண்ணை ஒருத்தர் சீரழிச்சிருப்பாரு. அதுக்கு பார்த்தா அவர் கொடுக்குற தீர்ப்பு என்னவா இருக்கும் தெரியுமா? அந்த பொண்ணை போய் தொட்டுட்டியா, அதை தொட்டுட்டியான்னு கேட்பாரு தோழர். அதுதான் வந்துட்டு ஜாதி கெட்ட பயிலன்ற டைலாக் எல்லாம். அப்போ இந்த மாதிரி இதை நீங்க பேசக்கூட எனக்கு கூச்சமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ரஞ்சித், வெற்றிமாறன் இவங்கெல்லாம் இன்னைக்கு பேசுற விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை ஆண்டு காலம் ஒரு சமூகம் எப்படியெல்லாம் ஒடுக்கப்பட்டு இருந்ததுன்றத பொது வழியில சொல்றாங்க. எனக்கு வலிக்குதுன்றத வலிக்குன்னு சொல்லாம இருக்க முடியுமா? என்ன ஒருத்தன் ஒடுக்கலான்னு சொல்லாம இருக்க முடியுமா? ஒருத்தன் என் கால் விழா கழுத்து மேல காலை வச்சு மிதிச்சுக்கிட்டே இருக்கான், என்ன மிதிச்சுக்கிட்டே இருக்காண்டா அப்படின்னு கத்துறது வந்து உங்களுக்கு எப்படி ஒரு வெறுப்பு படமாயிரும்? அதை விட என்னன்னா, ஒரு பெண்ணின் ஆடை உடுக்கப்பட்டாக்கா அந்த பெண் வந்துட்டு ஓடி ஒளியணும்னு காட்டினாங்களே தவிர, ரஞ்சித் அதை மாத்தினாரு. ஆடை ஒண்ணு கட்டை எடுத்து ஆடுறான்னு சொல்லி ரஞ்சித் மாத்தி காட்டினாரு. இப்ப அது வர காட்சிகள் என்ன காட்சி நீங்க சொல்லுங்க. இப்ப எந்த படம், அசுரன் ஒரு படம், அந்த படத்தை எடுத்துக்கிடுங்க, எந்த படம் வேணாலும் எடுத்துக்கிடுங்க. அங்க இவன் என்ன காமிக்கிறான்? தப்பு நடந்துருச்சுன்னா அவன் திருப்பி அடின்னு சொல்ற விஷயங்கள் கிடையாது, ரியாக்ட் பண்ணுன்னு சொல்றான்.
ரியாக்ட் பண்ணுங்கிறதுக்கும் திருப்பி அடின்னு சொல்றோம், ஒதுங்காதன்னு சொல்றோம். உன் உரிமை என்ன? அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நீ சத்தம் போடணும், குறைந்தபட்சம் வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு சொல்லுது. நீ எவ்வளவோ இன்னைக்கு தோழர், ஆனா ஒண்ணு நான் இன்னும் வெளிப்படையாவே சொல்றோம், இதுங்க பேசக்கூடியது உங்களுக்கு வெறுப்பை உருவாக்குது அப்படின்னா வெற்றிமாறனும் ரஞ்சித் போன்றவர்களும் இயக்குனர்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் தான் அர்த்தம். இதுதான் சரியான பாதை. அதுக்காக இங்க நீ கலவரம் வருதுன்னு சொன்னீங்கன்னா நீ எப்ப பேசணும்னாக்கா எல்லா படத்துக்கும் நீ பேசணும். இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா படத்துலயுமே இருக்கு. எந்த படத்துல இல்ல, நீ அந்த ரட்சகன் ஒரு படம் எடுத்திருப்ப, அந்த பாட்டுல வரக்கூடியதெல்லாம் என்னென்ன பாட்டு, என்னென்ன லிரிக்ஸ், அதெல்லாம் சமூகத்துக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நீ கொடுக்கணும். இன்னைக்கு சமூகத்தினுடைய உண்மையா இங்க என்ன கட்டமைப்பு இருக்குன்னு காமிக்கிறார் வெற்றிமாறன். சங்கர் படங்கள்ல கெட்டவனா ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் தான் காட்டப்படுது. இன்னைக்கு ஊர் காலனி இருக்கா இல்லையா தோழர்? இருக்கு. இன்னைக்கு ஊர் காலனி இருக்கா இல்லையா? அதுதான் தெரியல காமிக்கிறாங்க. அதான் தெரியல காமிக்கிறாங்க. ஒரு கலவரம் வந்துச்சா, ஒரு கலவரம் வந்துச்சானா அன்னைக்கு வரைக்கும் பேசாம இருந்தாயா, இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கான். இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கான். கலவரம் ஒன்றும் நடக்கல, அவன் பேசுறான், அவன் உரிமையை பேசுறான். உரிமையை பேசுறதே உனக்கு வலிக்குதுன்னா, ஒரு காலத்தில் திரைத்துறை மட்டும் இல்லை தோழர், திரைத்துறை மட்டும் கிடையாது, ரொம்ப எளிதாக சொல்கிறேன், இந்த பார்ப்பனியத்தினுடைய புத்தி சிந்தனை என்னவா இருக்கும் அப்படின்னா, எளிய முறையில் அதிக பணமும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய இடங்கள்ல எளிதாக போய் உட்காந்துக்கிடுவாங்க. இது எல்லா துறையும் ஒரு காலத்தில் இருந்தது. திரைத்துறை ஆகட்டும், கிரிக்கெட் எடுத்துக்கிடுங்க, என்ன இன்னைக்கு பிசிசி நிலைமை என்ன, இன்னைக்கு இந்த மாதிரி எல்லா துறைகளும் இருந்தது. அதன் பிறகு அது என்ன ஆச்சுன்னா, உயர்ந்த சாதியினரும் நடுத்தர சாதியினரும் வந்தாங்க. இப்போ யார் வந்திருக்கா? கீழே இருந்த தோழரும் வந்திருக்காங்க. பட்டியலினத்திலையும் அது கீழே இருந்த தோழர்கள் இன்னைக்கு அந்த துறைக்கு வர்றாங்க. அதனுடைய வைத்தறிச்சல் தானே தவிர இது வேற எதுவும் கிடையாது. இன்னைக்கு அவங்க வந்துட்டு இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, உயர்ந்த கருத்துக்களை கொடுக்குறாங்க, தெளிவு பிறக்குது இளைஞர்கள் மத்தியில். டேய், உயர்ந்தவனா இருந்தாலும் தாழ்ந்தவனா இருந்தாலும் நம்ம சமமா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கிறாங்க. மேல இருந்து ஒடுக்குறான்னா நீ வாய்ஸ் அவுட் பண்ணுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வலிக்குது. இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, வெற்றிமாறன் படங்களோட ரஞ்சித் படங்களோட அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டு மக்கள் வெளியில் கருத்து சொல்லும்போது படிப்பு எவ்வளோ முக்கியம், கல்வி எவ்வளோ முக்கியம், சமத்துவம் எவ்வளோ முக்கியம்னு பேசுகிறாங்க. ஆயுதத்தை விட வந்துட்டு மக்கள் வந்துட்டு ஒற்றுமையாக இருக்கணும்னு பேசுகிறாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாதிய படம் எடுக்கக்கூடியவர்கள், இவர்கள் காப்பாற்ற நினைக்கக்கூடிய இயக்குநர்கள் மோகன்ஜி ஆகட்டும், முத்தையா, இவர்களுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கழுத்தை அறுக்கிறது, தலையை அறுக்கிறது, அந்த படத்தை பார்த்துட்டு வந்து வெளியில் வந்துட்டு தலையை வெட்டுவோம், எங்கள் ஜாதிக்கு ஏதாவது ஒன்றாக்கா நாங்கள் அருவாளை எடுப்போம்னு பேசுகிறாங்க. இப்போ எது சரின்றதை கூட இவர்கள் தீர்மானிக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க இல்லைங்களா? ஒரு டைலாக் சொல்லட்டுமா? நான் கேட்குறேன், இவங்கெல்லாம் அவளை விமர்சிக்கிறாங்கல்ல, ஒரே ஒரு டைலாக். உங்கள்கிட்ட பணம் இருந்தால் எடுத்துக்கிடுவான், உங்கள்கிட்ட சொத்து இருந்தால் எடுத்துக்குவான், படிப்பை மட்டும் எவனும் எடுக்க முடியாதுடான்றான்ல. இதை இன்னைக்கு வெற்றிமாறனையும் பாரஞ்சித்தையும் இவங்களெல்லாம் விமர்சிக்கக்கூடிய எந்த இயக்குனர்கள் இந்த செய்தியை அவங்க படங்களை சொன்னாங்க? அந்த படத்தை பார்த்துட்டு வந்து வெளியில வந்து மக்களும் வந்துட்டு அந்த படத்துக்கு வந்துட்டு அந்த கருத்துக்களை உள்வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வந்துட்டு ஜாதி மோகன்ஜி படங்களை பார்த்துட்டு அருவாளை தூக்குறான்ட்டு ஒரு கேங் வருது. ஆனா இவர்கள் விமர்சிக்கிறாங்கனாக்கா வெற்றிமாறனை விமர்சிக்கிறாங்க, அருவாளை தூக்கணும்னு சொல்லி மக்களை சொல்ல வைக்கிற மோகன்ஜியை விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க. அது விமர்சிக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்ல முடியாது. அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த சாதியை நோக்கிய விமர்சனன்றது அவ்வளோவா நம்ம சமூகத்தில் உடனே போகாது. எப்பயுமே உயர் சாதியை சார்ந்த விமர்சனங்கள் வந்து உடனே வேகமாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு விஷயம் களத்தில் இருக்கிற யதார்த்தத்தை சொல்கிறேன். மோகன்ஜி எந்த சமூகத்தை சார்ந்தவரோ அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு வெற்றிமாறன் படங்களின் மூலம் தெளிவடைந்திருக்கிறார்கள். இதை நான் களத்தில் பார்த்துட்டு சொல்கிறேன், புரியுதுங்களா? இன்னும் நான் யாருன்னு அவர் பார்த்தாருனாக்கா அதுக்கான விடையும் கிடைக்கும். சரிங்களா? நான் யார், நான் அதெல்லாம் சொல்லிக்க விரும்பல. ஆனால் அந்த மாற்றம் வெற்றிமாறன் மூலம் மோகன்ஜி சார்ந்த அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளே மாறுகிற அளவான விழிப்புணர்வு படமாக தான் அது இருக்கு. அதெல்லாம் அவங்கள விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லைங்கிற அளவுக்கு குழந்தைங்க தெளிவா இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் ஒரு சில இடங்கள்ல அது இருக்கலாம், அது மாறும். இன்னைக்கு பிஎம்கே கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையை பத்தி அவ்வளவு பேசினார் ஒரு கட்டத்தில் ராமதாஸ். இன்னைக்கு சாதி வாரியா கணக்கெடுப்பு எடுக்குன்றது யார் எதிர்ப்பா நிக்கிறது? பிஜேபி நிக்கிறாங்க. அவங்க கூட தானே போய் கூட்டணி வச்சிருக்கீங்க, ரைட்டு தானே? அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு தேர்தல் அரசியலின் போதும் உங்களுடைய சமூகத்தின் சார்ந்த வாக்குகளை வைத்து உங்களுக்கான அந்த அலைன்ஸை மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க இல்லையா? அந்த பிள்ளைகளை படிடான்னு சொல்லியிருக்கீங்களா? அந்த பிள்ளைகளை கல்லெடுத்து எறிகிறான் எல்லாம் எறிகிற அளவுக்குலாம் எவ்வளோ காட்சிகள்லாம் வந்துச்சு இல்லை? அந்த பிள்ளைங்களை படிடான்னு சொல்லியிருக்கோமா? ஆனா கல்லெடுத்து எரியும் போது இவர்களுடைய குடும்பத்திலிருந்து எந்த யாரும் வர்றதில்லை. அவர்கள் டாக்டர் படித்து பேரம்பேத்தி வரைக்கும் டாக்டர் ஆயிட்டாங்க. இது எல்லா தலைவர்களும் கேட்கணும் தோழர். சீமான் கூட என்ன கேட்கிறாரு, வாங்க மாடு மேய்ப்போம், மாடு மேய்க்கணும்டா, டேய் டீ கடை போட்டு நாயார் டீ கடை போடுறான்டா, நீ டீ கடை போடுங்கிறான். நான் என்ன சொல்றேன், உன் பிள்ளை எங்க படிக்கிறான்? 3000 ரூபாய்க்கு விற்கிதுன்ற. அப்ப உன் பிள்ளை என்ன பண்ண போற? உன் பிள்ளை எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புற? உன் பிள்ளை எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற? உன் பிள்ளைக்கு அழகா 10-20 மாடு வாங்கி கொடுத்து
வளர்க்க சொல்ல வேண்டியதானே. டேய் மாடு வளர்க்கணும்டா, பால் வருதுடா, வெண்ணெய் வருதுடா, நிறைய சம்பாதிக்கலாம்டான்னு சொல்லு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிந்தனைகளை வந்து கல்வி எவன்லாம் உன்னை படிக்க வேணாம்னு சொல்றானோ அவனை எல்லாமே நம்ம இங்க வந்து சந்தேகப்படணும். அவர்களை சந்தேக கண்ணோடு பார்ப்பது மட்டுமல்ல, கல்வி வேணாம்னு சொல்ற எல்லாருமே இந்த சமூகத்திற்கான விரோதிகளாக பார்க்கணும். அவங்களை அடுத்த கட்டம் இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒரு கட்டம் வளர விடாமல் தடுக்கக்கூடிய சூழ்ச்சி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கிற இடத்துல இருந்து பண்றாங்கன்னு. இதுல வந்து இந்த முற்போக்கு சிந்தனையாளர்களோட வந்து இன்னைக்கு ஒடுக்கப்படுவதா சொல்றீங்க இல்லையா? நம்ம எல்லாருமே வந்து தோழர், இது வந்து இன்னைக்கு நேற்று கிடையாது. ஒரு 3 தேதிகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கிடணும். 1957 மே 5, 1997 நவம்பர் 3, 1957 நவம்பர் 26, 26க்கு முன்னாடி 25 ஞாபகம் வச்சுக்கணும். இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு முற்போக்கு சிந்தனை பேசுகிறவர்கள், முற்போக்கு அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள் வந்து ஒடுக்கப்படுறதுக்கான விஷயம் வந்து என்னன்னா, இவர்களை போல இந்த பிற்போக்குவாதிகளை திருத்துவதற்கான சிந்தனைகள் கருத்துக்களை முன்வைக்கிறவங்க யாரும் கிடையாது. 1957 மே 5ஆம் தேதி ஹோட்டலில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பிராமணால் கஃபே அப்படின்னு சொல்லி அந்த தன்னுடைய சாதியை அந்த ஹோட்டல் பக்கத்தில் வச்சுக்கிறாங்க. பெரியார் போராட்டத்தை அறிவிச்சிட்டார். யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த சாதியின் பெயரை வந்து ஹோட்டல் முன்னாடி வச்சிருக்கோ அதெல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறார். ஓரளவுக்கு அதில் சக்ஸஸ் ஆகிறாரு. ஆனால் திருவல்லிக்கேணி பகுதியில் மட்டும் முரளி கஃபே அப்படின்ற ஒரு இடத்துல என்ன பண்ணிடுறாருன்னா, எங்களுக்கு எங்கள் சாதியின் பெயரை போட்டுக்கொள்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிராமணர்கள். அப்ப சொல்லுகிற பொழுது இது அந்த நேரத்தில் ராஜாஜி என்ன கருத்து சொல்றாருன்னா, தேசப்பிதா என்று அழைக்கக்கூடிய காந்தியே தீண்டாமை ஒழியணும்னு சொன்னாரே தவிர சாதி ஒழியணும்னு சொல்லல அப்படிங்கிறார். பெரியாருக்கு அப்ப என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர்கள் சந்திக்கிற விஷயம்லாம் இந்த ஒடுக்குமுறையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தோழர். மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு, மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு. அப்ப பெரியார் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டத்திலே எல்லாம் இருக்குன்றான். அப்ப அந்த சட்டம் எப்படா நமக்கு சரியா இருக்குங்கிறார். அப்ப என்ன சொல்றாரு, நீ வந்து ஆர்டிகல் 25(1) நீ சொல்லியிருக்க. என்ன சொல்லுது ஆர்டிகல் 25(1)? எந்த மதத்தை வேண்டுமானாலும் பரப்பலாம், பின்பற்றலாம், உங்களுக்கு அனைத்து உரிமையும் உண்டு, சுதந்திரமும் உண்டுன்னு சொல்றாரு, சொல்லுது அந்த ஆர்டிகல். அப்ப அந்த ஆர்டிக்கலை பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எங்க மாநிலத்திற்குள்ள நாங்க இருக்கக்கூடிய வாழ்கிற பகுதிக்கு பிரிவினையை உண்டாக்குது அப்படின்னு சொல்றாரு. நல்ல இந்த சூழ்ச்சியை புரிஞ்சுக்கோ. அதனால அம்பேத்கர் சொன்னாரு, இந்த சட்டத்தை எரிப்பதற்கு யாராவது வந்தால் நானே முன்ன வருவேன்னு சொல்றாரு. சட்டத்தை முழுவதுமாக அம்பேத்கர் எழுதவில்லை. அதுல பல விஷயங்கள் உள்ள என்ன ஆயிடுச்சுன்னா சுருகப்பட்டிருக்கிறது. அப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆர்டிக்கலை நீங்க திருத்தம் கொண்டு வரணும்னா கூட என்ன தெரியுமா பண்றான், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வச்சிருக்கான். சட்டப்பிரிவு 368 அதன் கீழே ஒரு மாநிலத்துல எனக்கு இது வேணாங்க, நான் இந்த சட்டத்தை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. இதை நீங்கள் திருத்தம் கொண்டு வரனா கூட 3/2 பங்கு பெரும்பான்மையை நீங்கள் நிரூபித்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பின பிறகு தான் நீங்கள் அது திருத்தத்தை கொண்டு வர முடியும். பெரியார் உடனே என்ன பண்ணுறாரு, இது இப்படியே போனால் சரிப்படாது, என்ன அந்த சட்டப்பிரிவை நான் கொளுத்து உண்டான்ட்டார். அந்த சட்டப்பிரிவை கொளுத்துவேன்னு சொல்லி தேதி அறிவிக்கிறார். எந்த தேதியில் நம்ம இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம நடைமுறைக்கு கொண்டு வந்தோமோ அதே நவம்பர் 26 அறிவிக்கிறார். 1957 பெரியார் மிகப்பெரிய ஒரு புரட்சி. நேரு சொல்றாரு, இந்த மாதிரி பேசுறவனெல்லாம் வந்து இந்தியா விட்டு நாடு கடத்தணும், வெளில போங்கடாங்கிறார். இன்னைக்கு காங்கிரஸ் ஆதரிச்சிருக்கோம், அது வேற நிலைப்பாடு. இது வந்து அந்த பார்ப்பனிய சித்தாந்தத்தினுடைய விஷயம். முற்போக்கு சிந்தனையாளர்களை ஏன் வந்து இவ்வளவு ஒடுக்கக்கூடிய விஷயம் இருக்குன்னா, அது அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு. முற்போக்கு சிந்தனையாளர்கள் சோசியலிசம் பேசக்கூடிய, ஆமா நேரு சோசியலிசம், எல்லாமே சோசியலிசம் பேசுறவன்னு சொல்லுவாங்க. எவ்ரிஒன் ஹேவ் a second face. everyone have a second face. அதனால தான் அம்பேத்கர் காந்தியில முரண்பட்டார். அம்பேத்கர் காந்தியில முரண்பட்டார்ல, அந்த செகண்ட் ஃபேஸ் தானே, வேற என்ன? அப்ப இதுல எனக்கு இன்னொன்னு, நீங்க இந்த பிராமணர் கஃபே விஷயத்தை சொன்னதுனால சொல்றேன். இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா பல இடங்கள்ல வந்துட்டு ஜாதி பேர்ல ஐயங்கார் பேக்கரின்ட்டு எல்லாம் இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக சேர்ந்த நாச்சியால் சுகந்தி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, ஈரோடு முதலியார் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ திரும்ப இந்த ஜாதி பேர்ல கடைகள் வருது இல்லைங்களா, இதெல்லாம் என்ன பண்றது? தோழர், இது என்னன்னா, நீங்க அவ்வளோ ஏன் போயிட்டீங்க. நான் ஒரு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன், போன ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு கூட்டம் பேச போயிருந்தேன். தோழர் தமிழன் காசி அவர் ஏற்பாட்டில் அழைச்சிருந்தாரு. மதுரவாயில் பகுதியில் ஒரு கூட்டம். அந்த கூட்டம் நடந்ததே கோயிலுக்குள்ள தான் நடந்தது. ஒரு கோவில் இருக்கும், கோயிலுக்குள்ள தான் நடந்தது. பக்கத்திலே இருக்கு ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதியினுடைய பெயரை போட்டிருக்கு. எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு அங்கே பேசணும்னு எனக்கு தோணுச்சு. சரி, அங்கே பேசுறது மூலம் சரி அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் சலசலப்பு வந்துடக்கூடாதுன்னு வந்தேன். இது என்னன்னா, திரும்பவும் பெரியாரிடம் தான் வரணும்.
இங்க மக்கள் வந்து மாறுவதற்கும் கேள்வி எழுப்புவதற்கும் அவருடைய அறிவை அவங்க கூர்த்திட்டிக் கொள்ளணும். இப்போ அந்த ஹோட்டல் பேர் வச்சிருக்காருல்ல, அந்த ஜாதியை தவிர வேற எவனும் அங்க போய் சாப்பிடாம இரு, ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா மாத்திருவான் அவன். வருமானம் இல்லாம எப்படியா? உன் ஜாதி பேரை போட்டுக்கிட்டு இல்ல, உன் ஜாதி பேர் நீ துவைக்கிற துணியில இருந்து, நீ வாங்குற பொருள்ல இருந்து எல்லாத்துக்குமே நீ என்ன பண்ணு, உன் ஜாதிக்காரனையே வச்சுக்க, எல்லாத்துக்குமே வச்சுக்க. நாளைக்கு எங்கோ அடிபட்டுச்சு, உனக்கு எமர்ஜென்சி வந்துருது, அந்த ஜாதியை தவிர நான் வேற யார்கிட்டையும் பிளட் வாங்க மாட்டேன்னு சொல்லு. இது ரொம்ப ஒரு இது என்னன்னா, திரும்பவும் சொல்றேன், இது அந்த சூழலை மீண்டும் கொண்டு வருவதற்கு, திரும்பவும் 1920 கொண்டு வருவதற்கான உக்தி தான் இந்த மாதிரியான வேலைகள். அப்போ இந்த போராட்டத்தை அறிவிச்சிட்டாரு. 26க்கு பெரியார் வந்து அந்த போராட்டத்தை அறிவிக்கிறார். நான் குறிப்பிட்ட சட்டப்பிரிவு போராட்டத்தை நான் எரிக்க போறேன்னு அறிவிச்சிட்டார். அறிவிச்ச உடனே இதை என்ன பண்றாங்கன்னா, அன்னைக்கு சூழலை பாருங்க. பெரியார் வந்து எவ்வளவு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இருந்திருந்தா, அந்த சட்டத்தை எரிப்பேன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு அங்க பார்லிமெண்ட்ல யோசிக்கிறாங்க, இதை பத்தி உடனே கூட்டம் நடக்குது, பேசுறாங்க. இந்த மாதிரி சொல்லியிருக்காரு பெரியாரு. அப்படி அவரு எரிச்சிட்டாருன்னா அவரை எப்படி கைது செய்யுதுன்னா அதுக்கான சட்டம் இல்லை. பெரியார் அந்த சட்டப்பிரிவை எரித்தால் அவரை எந்த பிரிவுல கைது பண்றதுன்னு சட்டம் கிடையாது. கவனம் வச்சுக்கிடுங்க. முற்போக்கு சிந்தனை நீ கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அந்த கிழவனை கைது செய்வதற்கு புதுசா சட்டம் எழுத வேண்டிய சூழலை உருவாக்குகிற அளவுக்கு சாதி ஒழிப்பை பத்தி பேசினவர் பெரியார். ஏன்னா அது முற்போக்கு சிந்தனையாளர்களுக்கு மட்டும்தான் அந்த துணிச்சலும் அந்த எழுச்சியான சிந்தனையும் உண்டு. 26 அறிவிச்சிட்டாரு. 25லேயே பார்லிமெண்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய கொடி சின்னம் தேசியம் சார்ந்த எந்த ஒரு விஷயங்களை அவமதிச்சு பேசினாக்கா அவங்கள வந்து சோ குற்றப்பிரிவுல கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, சட்டம் ஒண்ணு போட்டு அதன் அடிப்படையில அவர் அறிவிச்சது நவம்பர் 26னா 25ஆம் தேதி அவரை கைது பண்றாங்க. அவரை கைது பண்ணியாச்சு. அவரை கைது பண்ண உடனே அன்னைக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் குத்துசி சாமிநாதன் நினைக்கிறேன் அவர் என்ன பண்றாருன்னா, அதே பெரியாருடைய வாகனத்தில் அந்த தேதியில வந்து வாகனத்தில் இருந்தபடியே அந்த ஆர்டிகல் 25(1) எந்த சட்டப்பிரிவை பெரியார் எரிப்பேன்னு சொல்லியாரோ, எந்த சட்டப்பிரிவை எரிப்பேன்னு சொல்லி கைதாயிட்டாரோ அந்த சட்டப்பிரிவை அவர் அங்கே எரிச்சார். எரித்தது மட்டுமல்ல, பெரியாருடைய அறிக்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டார். சட்டத்தை எரியுங்கள், சாம்பலை அரசுக்கு அனுப்புங்கள்ட்டார். சாம்பலை அரசுக்கு அனுப்புங்கள் அப்படின்ட்டார். அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, பெரியார் கைதாயிட்டாரே தவிர தமிழ்நாடு முழுவதும் அந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் சொல்லக்கூடிய திராவிட கழக தோழர்கள் அனைவருமே அதே தேதியில் சட்டத்தை எரிச்சாங்க. கிட்டத்தட்ட 10,000 பேர் அந்த ப்ரொட்டஸ்ட்ல கலந்துக்கிட்டாங்க. 10,000 பேரை கைது பண்ண முடியாம இந்த அரசு ஸ்தம்பித்தது. 3000 பேரை கைது பண்ணாங்க. பல பேரை கைது பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. கைது பண்ணுவேன், நீங்க எரிச்சதை பார்க்கலன்னு இங்க காவல்துறை சொன்னதெல்லாம் உண்டு. நீங்க எரிச்சிங்களா, நாங்க பார்க்கலீங்கன்னு காவல்துறை சொல்லுது. உடனே அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துலயே அந்த சட்டப்பிரிவை எழுதி பேப்பர்ல எழுதி கொளி திட்டி சாம்பலை காமிக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரியான சட்ட எரிப்பு அந்த குறிப்பிட்ட அந்த சட்ட வரைவு அந்த எரிச்சதுல ஒரு நான் படிச்சதுல ரொம்ப நெகிழ்ந்து போன ஒரு விஷயம், இங்க இருக்கக்கூடிய அந்த சென்னை பூக்குடை காவல் நிலையத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா கை குழந்தை இடுப்புல வச்சுக்கிட்டு அந்த சட்டப்பிரிவை எரிச்சாங்க. கை குழந்தை இடுப்புல வச்சுக்கிட்டு சட்டப்பிரிவை எரிச்சாங்களாம். அந்த சட்டப்பிரிவுல எத்தனையோ பேர் சிறைப்பட்டவங்கல மகனும் தந்தையும் ஒரே சிறையில் இருந்திருக்காங்க. அதுல சிறைவாசம் அடைந்தவர்கள் 18 பேர் உயிர் வந்துட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, ஜெயிலே இறந்து போயிட்டாங்க தோழர். இதை விட என்ன ஒரு ஒடுக்குமுறை இருக்க போகுது? அதே போல இந்த போராட்டத்துல அந்த 3000 பேர் கைது செய்யப்பட்டு அதுல 18 பேர் சிறையில இறந்து போனாங்க. இப்படி அந்த போராட்டம் நடந்த தேதியை வந்து நம்ம நினைவுல வச்சுக்கிறோம். 2 தேதி சொல்லிட்டேன். மே 5 வந்து ஓட்டல் பெயர்ல வந்து பிராமணர்கள் பேர் இருந்ததுக்கான போராட்டம் அறிவிச்சாரு. அதனுடைய விளைவாகத்தான் இந்த சட்ட எரிப்பு போராட்டம் வருது. சட்ட எரிப்பு போராட்டத்தை அறிவிச்ச அந்த தேதி வந்து நவம்பர் 26, 1957. அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு தேதி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அதே 1957 நவம்பர் 3 ஞாபகம் வச்சுக்கிடணும். தஞ்சை மாநாடு, சாதி ஒழிப்பு மாநாடு, ஸ்பெஷல் மாநாடு. அந்த மாநாட்டில் தான் மவுண்டன் பிரபு மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு எம்ஆர் ராதா வராரு. அந்த இடத்துல காவல்துறை வந்து உள்ளே வரல. திராவிட இயக்க தோழர்களே அவர்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டாங்க. பெரியாருக்கு வந்து பார்த்தா அவர் இடைக்கு தங்கம் வெள்ளி எல்லாம் கொடுத்தாங்க. அப்போது அந்த மாநாடு அறிவிச்சதனுடைய விளைவுதான் இந்த போராட்டம் அவ்வளோ பெரிய எழுச்சி ஏற்பட்டதுக்கான முக்கிய காரணம். அப்போது அந்த ஸ்பெஷல் மாநாடுன்னு அறிவிப்பு வந்த உடனே எல்லா திராவிட இயக்க தோழர்களும் ரெடி ஆயிட்டாங்க. அந்த மாநாடு தான் நவம்பர் 26 அன்னைக்கு முன்னாடியே பெரியாரை கைது செய்கிற அளவுக்கான ஒரு புதுசாக சட்டம் இயற்ற வேண்டிய சூழலையும் உருவாக்கியது. பெரியார் கைதானாலும் குத்தூசி குருசாமி பெரியார் செய்ய வேண்டிய வேலை குத்தூசி குருசாமி அதே பெரியார் செஞ்சாரு. அதை தொடர்ந்து
10,000 தோழர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இந்த சட்டவரவை எதிர்த்தாங்க. இதுல பல யங்ஸ்டர்ஸ், அதுல இன்னொரு விஷயம் சொல்லணும், கணவனை இழந்துட்டாங்க. ஒரு சில பெண்கள் கணவனை இழந்துட்டாங்க. இழந்ததும் பிள்ளையை மீண்டும் அந்த பெரியாரிய கொள்கை சுமக்கிறதுக்கு திராவிட கழகத்துக்கு கொடுத்த வரலாறுலாம் இங்க இருக்கு தோழர். இதை விடவா நம்மலாம் ஒடுக்கப்பட்டு போறோம் இன்னைக்கு? இன்னைக்கு we have a good constitutions. அன்னைக்கு விட இன்னைக்கு நிறைய இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. இன்னைக்கு நமக்கு நம்முடைய திராவிட ஆட்சின்றது திமுக கூட பல அந்த அரசு சார்ந்து பல விமர்சனங்கள் உண்டு, அது எல்லாருக்குமே இருக்கும். சித்தாந்தங்கள் சார்ந்த இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நமக்கு அரணா இருக்குல்ல. இன்னைக்கு பெண்கள் இலவசமா பஸ்ல போறாங்க, இன்னைக்கு உதவிகள் கிடைக்குது. இங்க நம்ம செஞ்சதை இதை பார்த்துதான் இப்போ ராகுல் காந்தி மகாலட்சுமி திட்டத்தை அறிவிச்சிருக்காரு, மகாலட்சுமி திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. அப்போ இந்த இந்திய ஒன்றியத்திற்கு வழிகாட்டுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. முற்போக்கு சிந்தனையாளர்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதை விட பெரியார் சந்திச்சோ திராவிட கழகத்தினுடைய தோழர்கள் சந்தித்த இந்த மாதிரியான வரலாறு நிறைய இருக்கு. இந்த மாதிரி அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எடுத்தோம்னா அதை எடுத்து பேசலாம், தனியா பேசலாம். அப்போ இது போல ஒடுக்குமுறைகள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் மீது தொடர்ந்து ஏவப்பட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. தொடர்ந்து சிந்தனைகளுக்காக கருத்துக்களாகவும் நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து பேசுவோம். இங்க ஒரு அரசியல், நல்ல ஒரு அரசியல் மாற்றத்தை அனைத்து மனிதர்களும் சமம் என்கிற மனிதநேய அரசியலை முன்னெடுப்போம்.